Hey all, welcome to my channel Jyoti Tarot. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, will your person missing you? உங்க பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்களா? will they miss you? அப்படிங்கிற டாபிக்ல தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கொடுக்க போற வீடியோஸ்ல நான் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கார்ட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷஃபில் பண்ணிக்கலாம், அப்புறம் எடுக்க ஸ்டார்ட். அந்த பர்சன் மிஸ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட் பர்சன் மிஸ். இந்த பர்ஸ் ஓகே, ரிவீல் ஆயிருக்கதை அப்படியே ஓப்பன்ல வச்சிருக்கேன். க்ளோஸ் ஆகி வந்ததை நான் இனிமே காட்டுறேன். ஓகே, நான் கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன். பர்சன் அவங்க எல்லாம் மிஸ் பண்றாங்க. பர்சன் அவங்கள எல்லாம் மிஸ் பண்றாங்க. பர்சன் அவங்கள எல்லாம் மிஸ் பண்றாங்க. யூனிவர்ஸ் இதுதான் கார்ட்ஸ். இதுதான் கார்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஓகே, கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து கிங் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து கிங் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. செகண்ட் கார்டு சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கார்டு டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ட். நெக்ஸ்ட் த்ரீ ஆஃப் பென்டிகிள்ஸ். Three of Wands. Last card, Ten of Wands. ஓகே, இப்போ கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ உங்க பர்சன் வந்து என்ன சொல்றது, உங்களை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இதுல ஒரு கன்ஃபர்மேஷன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே அவங்க எமோஷனலி கொஞ்சம் உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு உங்களே நினைச்சிட்டு கொஞ்சம் அவங்களோட எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ டாலரன்ஸ், எம்பத்தட்டிக், சப்போர்ட்டிவ் லீடர், இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா உங்க பர்சன் உங்களை பத்தி ஒரு மிஸ்ஸிங் ஃபீலோட தான் இருக்காங்க, ரொம்ப எமோஷனலாவும் இருக்காங்க அப்படின்னு தெரியுது கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது. செகண்ட் கார்டு வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்திருக்குது ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எமோஷனல் லாஸ், பிளாக்டு, கிரியேட்டிவிட்டி, எம்டினஸ், செல்ஃப் லவ். ஸோ உங்க பர்சன் நான் உங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பாட்டம் ஆஃப் த டெக்லேயே வந்துருந்துச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும்போது எமோஷனல் லாஸ். உங்க பர்சன் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கள என்ன சொல்றது, ஒரு பிளாக்டு எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்குது. நீங்க இல்லாம அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு எம்ப்டினஸ், அதாவது ஒரு விரக்தி தான் இருக்கு. அவங்க அத வெளியில சொல்ல முடியாம ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுடைய எமோஷன. ஐ திங்க் அவங்க இன்ட்யூஷன கேட்டு கேட்டு தான் அவங்க இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள திங்க் பண்ணுவீங்களா, மிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதையும் தாண்டி அவங்க வந்து அவங்க ரொம்ப லவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம செல்ஃப் லவோட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ்ல நம்மளுக்கு இதான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கார்டு பார்க்கும்போது சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்றப்போ உங்க பர்சனுக்கு ஒரு பப்ளிக் ரெகக்னேஷன், அதாவது உங்க பர்சன் ஏதாவது கெரியர் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்க பர்சனுக்கு இருக்கும். அதாவது ஒரு பாராட்டுகள். உங்க பர்சனுக்கு வந்து இப்போ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு பாராட்டுகள், அதாவது ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது. இப்போ கெரியர் ஓரியன்டா இருக்கிறாங்கன்னா அங்க ஒர்க் பிளேஸ்ல ஒரு நல்ல சூழல் வந்து உங்க பர்சனுக்கு இப்போ இருக்கு. ஒரு தொடர்ந்து ஒரு சக்சஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், முன்னேற்றம். அதையும் தாண்டி அவங்க மேல அவங்களுக்கு இருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இங்க தெரியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்லயுமே அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. ஈவன் தோ இப்போ நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் நீங்க இல்லாத அந்த நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் எம்டியா தெரியுது, விரக்தியா இருக்கு. மற்றபடி உங்க கெரியர்லாம் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு வந்து 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். 10 ஆஃப் பென்டிகிள் ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்க பர்சனோட டார்க் சைடை வந்து இது குறிக்குது. அதாவது அவங்களுக்குள்ளேயும் இருக்கிற கஷ்டங்கள், ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், ஃபெயிலியர், ஒரு வெல்த் இருந்தாலுமே அதுலயுமே ஒரு ஒரு ஃபெயிலியர் இருக்கிறது ஆகட்டும். சக்சஸ்ல சில ஸ்டேபிலிட்டியோட இருந்தாலும் லேக், அதாவது லாஸ் அப்படிங்கிறது உங்க பர்சனுக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ இது வந்து கெரியர் ஓரியன்டாவும் நம்ம எடுத்துக்கலாம், ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாக்குறப்போ மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து இங்க ஜாஸ்தியா தெரியுது. உங்க பர்சன் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனையால நீங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்க பர்சன் கிட்ட பேசாமலோ இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து அவங்கள கண்டிப்பா பாதிக்கதான் செய்யுது. உங்களை அவங்க திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எப்ப வந்து அவங்க கிட்ட பேசுவீங்க, இல்ல உங்ககிட்ட அவங்க பேசினா உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உங்களை தனிமைப்படுத்திக்கிறாங்க. சரி பேசுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்க அவங்களை தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த எனர்ஜிஸ் வந்து இங்க ஜாஸ்தி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். 3 ஆஃப் பென்டிகிள்ஸ்ன்னு பாக்குறப்போ உங்க பர்சன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டீம் ஒர்க், அதாவது ஒரு கெரியர் ஓரியன்டா உங்க பர்சன் வந்து டீமா இப்போ வந்து ஃபோக்கஸிங்கா இருக்காங்க. அதாவது உங்க பர்சனோட கெரியர் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய டீம் ஒர்க் பண்ணக்கூடிய உங்க பர்சன் ஒரு கொலாபரேட் பண்ணி எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பர்சன் தான் உங்க பர்சனா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கெரியர் ஓரியன்டா ஒரு நல்ல விஷயம் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்கள சுத்தி இருக்கிற சொசைட்டி அண்ட் அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இப்ப ரொம்பவே சாதகமா இருக்கு. ஸோ அதை பத்தி எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்மே உங்க பர்சனுக்கு இல்லை. பட் உங்களை பத்தி பாக்குறப்போ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து உங்க பர்சன் கிட்ட இருக்கு. ஸோ இப்போ உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட எப்ப பேசுவாங்க, இல்ல வந்து எப்ப உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும். உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு எப்ப அந்த ஒரு ஒரு ஸ்பார்க் வருதோ அப்பதான் உங்ககிட்ட வந்து அவங்க பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களே அவங்கள போட்டு டம்ப் பண்ணிக்கிறாங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு திங்கிங்லே போகும்போது ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதான் இங்க சொல்ல வரேன். நெக்ஸ்ட் கார்டு வந்து 3 ஆஃப் வான்ஸ். 3 ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்றப்போ அவங்க சொன்ன மாதிரி உங்க பர்சன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. கெரியர் வைஸாவும் சரி, அவங்க லைஃப்மே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதாவது அவங்க லைஃப் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஒரு கெரியர் ஓரியன்டான ஒரு விஷயம், ஒரு பேரண்ட்ஸ், இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ அவங்க
ஒர்க் ஸ்பேஸை பத்தி தான் இங்க நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்க ஒர்க் ரிலேட்டடா ரொம்பவே ஹாப்பியா, ரொம்பவே நல்ல ஒரு முன்னேற்றத்தோட அவங்க லைஃப்ல இருக்காங்க. ஸோ செல்ஃப் லவ்வையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி உங்களை பத்தி நினைக்கும் போது ஒரு ஒரு சின்ன மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. சரி அவங்க பேச மாட்டாங்களா, இப்பயாச்சும் வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு, லாஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 10 ஆஃப் வாண்ட்ஸ் பாக்குறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்க பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பேரண்ட்ஸ், ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ஒரு லவ் லைஃப் நல்லா அமைஞ்சா மட்டும்தான் ஒரு பர்சன் நல்லா ஹாப்பியா இருக்க முடியும். அவங்க பர்சன் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ஒர்க் ரிலேட்டடா ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு சக்சஸ் நான் பாக்குறாங்கன்னு சொல்றேன். அதே நேரத்துல அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப டெடிகேட்டடா செல்ஃப் லவ்விங்கா இருந்தா மட்டும் பத்தாது, ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சனா இருக்கணும். ஒரு வேலைக்கு 2 வேலையை இழுத்து போட்டு செஞ்சாதான் அவங்க அந்த அந்த வளர்ச்சிக்கு வர முடியும். ஸோ அதனாலேயே அவங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. சோ உங்களை பத்தின தாட்ஸும் அவங்கள போட்டு சப்ரஸ் பண்ணுது. அதே நேரத்துல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியே எடுத்துக்கிட்டாலும் அவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்தை பாக்குற பர்சனா இருப்பாங்க. சோ அந்த பர்டனுமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. நான் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு கார்ட்ஸ் எடுக்கிறேன். பர்சன் இங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்க. யூனிவர்ஸ் கார்ட்ஸ் ப்ளீஸ். சோ இங்க 4 கார்ட்ஸ் வந்திருக்கு. நான் 2 கார்ட்ஸ் எடுக்கிறேன். சோ சன் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. சன் கார்டு அப்படின்னு பாக்குறப்போ என்ன சொல்றது, உங்க பர்சன் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு செலிப்ரேஷன், ஒரு சக்சஸ், ஒரு ரீபர்த், அதாவது ரிலேஷன்ஷிப். நான் இப்போ ஆல்ரெடி ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷன் வந்து சன் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு, யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வந்துருச்சு. என்னன்னா உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நம்ம பர்சன் நம்மள மிஸ் பண்றாங்களான்னு தெரியலையே, நம்ம தான் உங்களை மிஸ் பண்றோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கிற பர்சனா நீங்க. அப்போ வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்து சன் கார்டு அப்படின்னு பார்க்கும்போதே பொதுவாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பிளஷர் இங்க போட்டிருக்கோம், ஹாப்பினஸ், ஒரு ஃபன், ஜாய், ஒரு செலிப்ரேஷன், சக்சஸ், ரீபர்த், ஆல் இஸ் வெல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியான கார்டு தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் இங்க இருக்கு. உங்க பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்களா? மிஸ் பண்றாங்க, கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா உங்களை சீக்கிரமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு செலிப்ரேஷன், அதாவது ஒரு மேரேஜ் நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்க பர்சன் உங்களை லவ் பண்றாங்க இல்லையானே இன்னும் தெரியலன்னா மேபி அதுல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்அப்ல இருக்கு அப்படின்னா ரீபர்த், அதாவது திரும்ப ரீஜெனரேஷன், திரும்ப புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் கார்டு வந்து 2 ஆஃப் கப்ஸ். கரெக்டா உங்க பர்சன் வந்து செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு இன்பேலன்ஸோட, டென்ஷனோட, ஒரு பிரேக்அப் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கார்டே நமக்கு அப்படிதான் வந்துருந்துச்சு. உங்க பர்சன் உங்களை நினைச்சு கொஞ்சம் மிஸ்ஸிங் எனர்ஜில இருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஃபீல் பண்றாங்க. என்னடா லைஃப் இது அப்படின்னு உங்க நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கே, ஐயோ இவங்க எப்ப பேசுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல வகையில இல்லையேன்னு சொல்லி ஒரு ஃபீலிங்ஸ் உங்க பர்சனுக்கு இருக்கும். சோ அதோடைய இதுதான் அந்த ரிவர்ஸ்டு 2 ஆஃப் கப் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ பார்த்தாலே தெரியும் உங்க பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்பேலன்ஸா, டென்ஷனோட தான் இருக்காங்க. இந்த பிரேக்அப் நினைச்சு ரொம்ப வரிஸ்ல தான் இருக்காங்க. சோ உங்க பர்சன் உங்களை தேடி சீக்கிரம் வருவாங்க. சோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் மெசேஜஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மெசேஜஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போது. Keep subscribing my channel. Thank you for watching. Always manifest for a positive life. Stay positive, be positive. Always believe in universe magic. Bye.